பீரியட் ஆஃப் ரேடிகலிசம் இன் ஆன்டி இம்பீரியலிஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இன்ட்ராக்ட் அறிமுகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் இடதுசாரிகள் செல்வாக்கும் படிப்படியாக சுதந்திர போராட்டத்தில் அது ஏற்படுத்திய தாக்கமும் 1920களின் பிற்பகுதியில் கணிசமான அளவில் உணரப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா, இடதுசாரிகள் வலதுசாரிகள்னு ரெண்டு இருக்காங்க. வலதுசாரிகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா கேபிட்டலிசத்தை நோக்கி இருக்கக்கூடியவங்க. இடதுசாரிகள் அப்படிங்கிறது முழுக்க மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடியவங்க. அதுதான் பொது உடைமை கட்சியான நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது. அதனோட தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சது. அதனால தான் 1925 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இந்திய பொது உடைமை கட்சியானது எம்.என். ராய், அபானி முகர்ஜி, எம்.பி.டி. ஆச்சாரியா, முகமது அலி, முகமது ஷாஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானிலும் டாஸ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனும் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது உலக அளவில் தொடங்கப்பட்டது. அதுதான் பின்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சது பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இந்த ஒருபோதும் இந்த பொது உடைமை கட்சி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தீவிரமாக இருந்திருந்தாங்க நம்ம பிரிட்டிஷ். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை வர ஆரம்பிச்சிது. இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட 1921 ஜூன் முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தனர். இப்போது கலகம் விளைவிப்பதற்காக இந்தியாவுக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினரான போல்விஸ்குகள் வந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டி அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். அதாவது நார்மலாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டை லீட் பண்ணாலுமே இவங்கெல்லாம் இந்த இயக்கத்தில் உள்ளவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்கள கைது பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 5 கான்ஸ்பிரசி கேஸ், அதாவது சதி வழக்குகள்ன்றது போடப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு வழியில் இந்த கூட்டத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயரோட நோக்கமாக இருந்தது. அதில் முதலாவது பெஷாவர் சதி வழக்கு அப்படிங்கிறது, அப்புறம் கான்பூர் சதி வழக்கு நடந்தது, அப்புறம் மீரட் சதி நடந்தது, வரிசையாக நடந்துட்டு இருந்தது. இது எல்லாமே இந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிச கூட்டமைப்பை சார்ந்த பகத்சிங் வங்காளத்தில் சிட்டகாங் படைத்தளத்தில் தொடர்ச்சியான தாக்குதலை ஏற்பாடு செய்த இந்திய குடியரசு இராணுவத்தைச் சேர்ந்த கல்பனா தத் ஆகிய 2 புரட்சியாளர்கள் அடுத்த பகுதியில் கவனம் பெற உள்ளனர். அதாவது இவங்க 2 பேரை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். சரியா? அடுத்த ஸ்லைட்ஸில் இருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி கூட்டத்தொடர், அதில் நிறைவேற்றப்பட்ட புகழ்வாய்ந்த தீர்மானங்களும் குறிப்பாக அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் ஆகியனவற்றை அடுத்து நாம் பார்க்க உள்ளோம். என்ன அப்படின்னா, கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1924. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸில் இப்போ நம்ம பார்த்தோம்னா பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கொள்கைகள் பரவுறதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட நோக்கம். அப்போ இந்த கொள்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிக்குது. பம்பாய், கல்கத்தா, மദ്രാஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பிரதேசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஒன்றுபட்ட பிரதேசத்தில் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் பல காலத்திற்கு முன்பே தொழிற்சாலைகள் வந்துவிட்ட லாகூர் போன்ற நகரங்களிலும் புரட்சிகர தேசியவாதம் ஏற்கனவே நம்ம 1908 பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. இப்போ அதனோட சேர்த்து இந்த பொது உடைமை கருத்துக்களும் அவங்களுக்குள்ள போகுது. அப்போ இன்னும் பிரச்சனை பெரிய அளவில் ஆரம்பிக்குது, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரச்சனைகள். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, தொழிற்சாலைகள் நிறையா உருவாகுது. ஏன்னா இப்போ அந்த பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது முக்கியமாக தொழிலாளர்களும் விவசாயிகள் இவங்களெல்லாம் வச்சு முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சி தான், இயக்கம் தான் பொது உடைமை இயக்கம் அப்படிங்கிறது. அப்போ இந்த பொது உடைமை இயக்கத்தில் எல்லாரும் இருக்காங்க. சணல் தொழிலாளர்கள், ரயில்வே தொழிற்சாளர்கள், எல்லா தொழிலாளர்களும் உருவாக்குனாங்க. அப்போ தொழிற்சங்கங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த தொழிற்சங்கங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் போது தான் அப்போது ஒன்று சேரும்போது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ ஆங்கிலேயரோட ஒடுக்குமுறைகள் அதிகமாகுது. 1924ஆம் ஆண்டு கான்பூர் சதி வழக்கு அத்தகைய நடவடிக்கை ஆகும். அதாவது தொழிலாளர்களோட பிரச்சனையை தான் இவங்க பொது உடைமை கட்சியோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அவங்கள சதி வழக்கில் உள்ளே போடுறாங்க. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்ட்டுகளும் தொழிற்சங்கங்களும், முக்கால்வாசி கம்யூனிஸ்ட்டு தொழிற்சங்கங்களை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அவங்களுக்கு சிறை தண்டனை தான். இதில் இன்னும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 121A அப்படிங்கிறது தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது அவங்க மேலே புனையிறாங்க. எல்லாமே சும்மா, அதாவது அவங்கள ஒடுக்கிறதுக்கு வேறு வழி தெரியல, அதிகபட்ச சட்டத்தை கையாளணும்னு நினச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவின் பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைப்பது தான் ஆன்டி இந்தியன் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது அவங்க மேலே புனையப்படுது. இது யாரோட முன்னிலையில் விசாரணைக்கு வருது அப்படின்னா, நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவரோட, ஜட்ஜி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர், அவரோட முன்னிலையில் தான் வருது. இவர் யார் அப்படின்னா, கோரக்பூரில் அமர்வு நீதிபதியாக செஷன் ஜட்ஜாக இருந்து அங்கே சௌரி சௌரா வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு கிட்டத்தட்ட 172 விவசாயிகளுக்கு மரணதண்டனை விதித்து தீர்ப்பளித்தவர் தான் இவர். அவரோட முன்னாடி இந்த கேஸ் வருது.
கான்பூர் சதி வழக்கு. இதில் முசாஃபர் அகமது, சவுகாத் உஸ்மானி, நளினி குப்தா அண்ட் எஸ்ஏ டாங்கே இவங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. 4 பேருக்கு கடுங்காவல் தண்டனையை அறிவிச்சாச்சு. அந்தளவுக்கு மோசமான தண்டனை கொடுக்குறவர் தான் இந்த நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர். அப்போது எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது, இவங்க டார்கெட் பண்ணுறது முக்கியமாக கம்யூனிஸ்ட்டை தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. அப்போ ஆங்கிலேயர் ஆண்ட இந்தியாவில் குற்றம் சாட்டப்பொருளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நிதி திரட்டவும் கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்போ இனிமேல் நம்மளை பாதுகாக்கணும்னா வேறு வழி இல்லை, நமக்குள்ளே ஒரு குரூப்பை உருவாக்கினா தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் பேர் இயக்கமும் முடிவு பண்ணுறாங்க. இவற்றுக்கு அப்பால் இந்தியாவின் மாநில மொழி பத்திரிகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மிக விரிவான முறையில் வெளியிட்டன. அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதை மக்கள்கிட்ட எப்படி தெரிவிக்கிறது? இப்போ நமக்கு 1008 மீடியாஸ் இருக்குது, ஆனால் அப்போ இருந்தது ஒரே மீடியா பத்திரிகைகள் மட்டும்தான். அப்போ அந்த பத்திரிகைகள் மூலமாக தான் வெளியில் போகணும். அப்போ நிறையா பத்திரிகைகள் நம்ம மக்கள் தொடங்கியிருந்தாங்க. அப்போ அந்த பத்திரிகை ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நிறையா வந்துருந்தது. அப்போ இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாமே பத்திரிகை மூலம் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்கப்படுது. அப்போது கம்யூனிஸ்ட்கள் என்ன இருக்காங்க, ஒருத்தனை அடிக்க தான் இன்னும் அவங்களோட வேகம் அதிகமாகும் இல்லையா? இன்னும் அதிகமான கேஸ் போட கம்யூனிஸ்டுகளுடைய ஊக்கமும் அதிகமாகுது, இன்னும் அதிகமாக போராடணும்னு முடிவு பண்ணுறாங்க. 1925 கான்பூரில் மிகப்பெரிய மாநாடு நடக்குது ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டோட. அது யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சிங்காரவேலன் வந்து அவரோட பிரசிடென்சி தலைமையில் தான் இதெல்லாம் நடக்குது. அங்கிருந்து தான் பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி நிறுவப்பட்டது. முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது பம்பாயில் நிறுவப்பட்டது. இந்த கான்பூர் சதி வழக்கில் கிட்டத்தட்ட 13 பேரில் குற்றம் சுமத்திருந்தாங்க. அதில் நிறைய பேருக்கு அதிகபட்ச தண்டனையும் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமான ஆள் நம்ம சிங்காரவேலர். அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்ததுனால அவரை ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம் சிங்காரவேலர் இவர் தான். இவர் இளமை காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து வந்தவர் தான். எனினும் சில காலத்துக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தவர் தான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் புரட்சிகர தேசியவாதியை தேர்ந்தெடுத்தார். திருவிகாவுடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை தோற்றுவித்தார். 1923ஆம் ஆண்டு மே மாதம் முதல் முறையாக மே தினத்தை இவர் தான் கொண்டாடினது, மே டே அப்படிங்கிறது. 1928ஆம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் அதை ஏற்பாடு செய்ததில் இவர் தான் முக்கியமான ஆள். அதுக்கான தண்டனையும் கிடைச்சது. அப்புறம் மீரட் சதி விளக்கு. முதல்ல கான்பூர் சதி விளக்கு பார்த்தாச்சு, இப்போ மீரட் சதி விளக்கு. மீரட் சதி விளக்கும் என்ன அப்படின்னா, இதுவும் கம்யூனிஸ்ட் செயல்பாடுகளை ஒடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆன்டி மீரட் சதி விளக்கு தான் அநேகமாக ஆங்கிலேயர் அரசினால் தொடுக்கப்பட்ட அத்தனை கம்யூனிஸ்ட் சதி விளக்குகளும் பெரிதும் புகழ் பெற்றதாகும். இந்த 1920 காலகட்டத்திலிருந்தே தொடங்கப்பட்ட இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா? இது 29-30 வரைக்கும் நீடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா கம்யூனிஸ்டோட தாக்கம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தது. தொழிற்சங்க நடவடிக்கைகள் பற்பல நகர்ப்புறங்களுக்கு பரவி தொழிலாளர் வேலை நிறுத்தங்களை ஏற்படுத்தியது. ஏன்னா இங்கே எப்போதுமே அடிமட்டத்தில் இருக்கிறவங்களோட அதாவது இப்போது நம்ம எக்கனாமியை எடுத்துட்டோம் அப்படின்னாலே, பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா செக்டார்ஸை பார்த்தோன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு இருக்குது. அதில் பிரைமரி செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. ஏன்னா அதான் ரா ப்ராடக்ட்ஸ், அதாவது மேனுஃபேக்சர் ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸ், ரா ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்குன்னா பிரைமரி செக்டார் தான். அதில் விவசாயிகள், தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்களோட போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக கருதப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் தொழிற்சங்கங்களோட நடவடிக்கைகள் என்னவாக இருந்ததுன்னா, எல்லா இடத்துலையும் வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ வேலை நிறுத்தத்தில் பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய லாஸ் நடக்கும் நம்ம பிரிட்டிஷ்க்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்குறதுக்கான சூழ்நிலைக்கு தான் வந்தாகணும். அப்போ இதில் இந்த கம்யூனிஸ்டுகளோட ஒட்டுமொத்த பங்குமே தொழிற்சாலைகள் எல்லாம் சேர்ந்து வேலை நிறுத்தத்தை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அதுக்கு 1927 கரக்பூர் ரயில்வேயில் வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாங்க. அப்புறம் லில்லுவர் ரயிலில் வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாங்க. அப்போ கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், இப்படின்னு பல வேலை நிறுத்தங்களை ஈடுபட்டிருந்தாங்க 1927-28 காலகட்டத்தில். அப்போ இவ்வளவு நடக்கும்போதும் பிரிட்டிஷால் என்ன பண்ண முடியும்? ஒன்று அடிபணிஞ்சு போகணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒடுக்குமுறைகளை கொண்டு வரணும். நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு மனசாட்சி இல்லாதவங்க, அதனால் பயங்கரமான ஒடுக்குமுறைகளை தான் நம்ம மேலே கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க? 1928ஆம் ஆண்டு 2 சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒன்று தொழில் தகராறு சட்டம், ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட், இன்னொன்று பப்ளிக் சேஃப்டி பில் அப்படிங்கிறது. இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா, இந்த ரெண்டுமே வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டங்கள் தான். இந்த 2 சட்டத்தை எதிர்த்து தான் நம்ம பகத்சிங், படுகேஸ்வர் தத்தும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாம் வீசினதுக்கு, அதனால தான் 2 குண்டு வீசினதுக்கு காரணம் இந்த 2 சட்டம் தான். இப்போ தொழிலாளர், விவசாயிகள் மத்தியில் வலுவான கம்யூனிஸ்ட் செல்வாக்கு நிலவுவது கண்டு அரசு கவலை கொண்டது. ஏன்னா தொழிலாளர்களுக்குலாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இயக்கமாக இருக்குது நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்போது இதை பார்த்ததுமே பிரிட்டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் பயமாகுது. அப்போ கம்ப்ளீட்டாக இதை அழித்து ஒழிக்கணும்னு பிரிட்டிஷ்காரங்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த இதுக்கெல்லாம் யார் முக்கியமான ஆட்கள்னு தேடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 32 பேர் கைது பண்ணுறாங்க. இவங்க தான் இதுக்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி. அதில் குறைஞ்சபட்சம் 8 பேர் எங்கே உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க.
இதில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டியமைக்க உதவுவதற்கான பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட இதில் 3 ஆங்கிலேயர்களும் முக்கியமான ஆட்கள். பிலிப்ஸ் ஸ்ப்ராட்டு, அப்புறம் பேன் பிராட்லி அண்ட் லெஸ்டர் ஹச்சின்சன். இவங்க 3 பேரும் முக்கியமான ஆட்கள். இவங்களையும் கைது பண்ணுறாங்க. இந்த 3 ரொம்ப முக்கியம். நிறைய முறை கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பேரையுமே கைது பண்ணுறாங்க. அங்கே கான்பூர் சதி வழக்கில் எப்படி 121A போட்டாங்களோ அதே மாதிரி தான் தேச துரோக வழக்கு இதிலையும் பண்ணுறாங்க. 32 தலைவர்களை மீரட்டுக்கும் அப்போது ஒருங்கிணைந்த தேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 32 பேரை டார்கெட் பண்ணாங்க. 32 பேரை சிறையில் போட்டாச்சு. காலனிய நிர்வாகத்தினால் நிலை குலைவிக்கும் விஷயங்கள் என்று விவரிக்கப்பட்ட, அதாவது பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிங்கிள் பேப்பராக இருந்தாலும் சரி, அதை எழுதுனது யார் அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சி அவங்க மேலே குற்றம் போட்டு சுமத்தி அவங்கள ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பயங்கரமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ விசாரணை தண்டனையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இதற்கிடையில் இந்த வழக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தேசிய மீரட் சிறைவாசிகள் பாதுகாப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் ஃபேமஸ் இந்தியன் லாயர்ஸ் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னா KF நரிமன், MC சக்லா. இவங்க 2 பேரும் இந்த மக்களுக்காக அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களா 32 பேர், அவங்க சார்பாக இவங்க தான் நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தி, ஜவஹர்லால் நேரு எல்லாருமே போய் சிறையில் போய் அவங்களை மீட் பண்ணிட்டு வராங்க. என்ன தான் பிரச்சனை நடந்தது, இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு 32 பேரை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த எல்லா கேஸுமே ரொம்ப முக்கியம், இந்த 32 பேரை கைது பண்ணது அப்படிங்கிறது. அப்புறம் 1933 இவங்களுக்கு கடுமையான தீர்ப்பு வழங்குச்சு இந்த நீதிமன்றம், மீரட் நீதிமன்றம் அப்படிங்கிறது. 27 பேர் தண்டிக்கப்பட்டாங்க. எல்லாத்தையும் வெவ்வேறு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தினாங்க. விசாரணையின் போது கம்யூனிஸ்டுகள் அரசியல் சித்தாந்தங்களை உருவாக்கியதன் மூலமாக தங்கள் தரப்பை தங்களுக்காக பிரச்சார மேடையாக பயன்படுத்தி கொண்டனர். இது செய்தித்தாளில் எழுது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் குறித்து. அப்போ தான் மக்கள் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு. இதுக்கு எதிராக, கைது பண்ணதுக்கு எதிராக, அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் ஏற்படுது. இதில் பிரிட்டிஷ்லேருந்து 3 பேர் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள கைது பண்ணது அது சர்வதேச அளவுக்குள்ள வழக்காக மாறிடுச்சு உலக அளவில். அதில் முக்கியமான ரோமன் ரோலண்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவங்களும் கூட குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேருக்கும் ஆதரவாக குரல் எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு வழியாக பிரச்சனைகள்லாம் ப்ரெஷர் அதிகமாச்சு. 1937 தண்டனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது அவங்களுக்கு. இதுதான் அந்த 2 பேர், KF நரிமன், MC சக்லா அப்படிங்கிறவங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பகத்சிங் அண்ட் பட்டுகேசர் தத், அதாவது கல்பனா தத், அதுக்கப்புறம் பட்டுகேசர் தத் எல்லாம் இதில் தான் வரப்போகிறாங்க. ரிமைனிங் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். தேங்க்யூ.